வணக்கம் என் உயிர் தோழா தோழிகளே. உண்மையா சொல்லுங்க, இன்னைக்கும் உங்க வீட்லயோ இல்ல உங்க நண்பர்கள் சுற்றத்திலேயோ ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறேன்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஸ்கேம்டா, அதுல யாருக்கும் ஃபியூச்சர் கிடையாது, நேரம்தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களை பார்த்திருக்கீங்களா? ஆனா அதே மக்கள் ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டு BMW வாங்கினான்னு பார்த்த உடனே எப்படிடா இவனால மட்டும் முடியுதுன்னு கேட்பாங்க. இதுதான் உலகம். நீ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது சிரிக்கும், நீ சக்சீட் ஆனதுக்கு அப்புறம் சீக்ரெட் கேட்கும். இன்னைக்கு 2026 உலகத்துல கல்லூரி டிகிரி மட்டும் லைஃப செட்டில் பண்ண மாட்டேங்குது. ஒரே ஒரு மொபைல், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், கொஞ்சம் புத்திசாலித்தனம், இத 3 இருந்தா போதும். ஒரு சாதாரண மனிதன் கூட வீட்ல இருந்தபடியே மாதத்துக்கு லட்சங்கள்ல ஏர்ன் பண்றான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஏர்னிங்ல ஆசை இருக்கு, ஆனா ஸ்கில்ல லேர்ன் பண்ண பேஷன்ஸ் இல்ல. குயிக் மணி வேணும், ஆனா ஹார்ட் ஒர்க் வேண்டாம். இதனாலதான் 95% பேர் ஆன்லைன்ல ஃபீல் ஆகுறாங்க. சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்வார், அறிவில்லாதவன் வாய்ப்பை பார்த்தும் பயப்படுவான், அறிவுள்ளவன் ஆபத்தை பார்த்தும் வாய்ப்பை உருவாக்குவான். 2026ல பெரிய பெரிய கம்பெனிகளை எம்ப்ளாயீஸ குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ வந்துருச்சு, ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஒரே சேலரிக்கு 20 வருஷம் வேலை பார்க்கிற காலம் ஸ்லோலி முடிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு சர்வைவ் ஆகணும்னா ஒரு இன்கம் போதாது. அதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல 2026ல உண்மையாவே டிமாண்ட் இருக்கும், வீட்டுல இருந்தபடியே செய்யக்கூடிய, ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய லெவலுக்கு போகும் 5 ஆன்லைன் ஜாப்ஸ பற்றி பார்க்க போறோம். இது ஃபேக் மோட்டிவேஷன் இல்ல, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணு நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகிடுன்னு சொல்ற ஸ்கேம் வீடியோவும் இல்ல. இது ரியாலிட்டி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த 5 ஜாப்ஸ்ல 4வது ஜாப் சரியா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஜெனரேஷனையே சேஞ்ச் பண்ணிடும். அதே மாதிரி கடைசியில சொல்ல போற 5வது ஜாப் இன்னைக்கு இந்தியாவுல ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியும். ஆனா 2026 முடிவுக்குள்ள அது கோல்டு மைன் ஆக போறது. அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. ஏன்னா பாதியில வெளியேறவங்க வாழ்க்கை முழுக்க மற்றவரோட சக்சஸ் வீடியோஸை மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா லாஸ்ட் வரை பார்க்கறவங்க ஒரு நாள் அவர்களே சக்சஸ் ஸ்டோரியாக மாறுவாங்க. ஓகே, இந்த மாதிரி உங்க லைஃபுக்கு தேவையான மோட்டிவேஷன் வீடியோஸ் உங்க மொபைல்ல பார்க்கணும்னா நம்ம டெய்லி சக்சஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல தட்டி விடுங்க. அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ அந்த 5 ஆன்லைன் ஜாப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஜாப் நம்பர் 1, ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 2026ல ஏஐ உங்க வேலையை எடுக்காது. ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் உங்க வேலையை எடுப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு யூடியூப் ஸ்கிரிப்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ், ஆட்ஸ், பிளாக் ஆர்டிகல்ஸ், கம்பெனி பிரசன்டேஷன்ஸ், இமெயில் ரைட்டிங் எல்லாத்துக்கும் ஏஐ பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? ஏஐ கண்டென்ட் ஜெனரேட் பண்ணும், ஆனா ஆடியன்ஸ் மனசை டச் பண்ற இமோஷன் இன்னும் மனிதனால தான் வருது. அதனால ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஹியூஜ் டிமாண்ட். நீங்க தமிழ்ல பேச தெரிஞ்சா கூட போதும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கிளையண்ட் வந்து எனக்கு யூடியூப் ஸ்கிரிப்ட் வேணும், இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் வேணும், மோட்டிவேஷன் கோட்ஸ் வேணும்னு சொல்வாங்க. நீங்க சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை ப்ரொஃபஷனலா ரெடி பண்ணி கொடுத்தா ஒரு ஸ்கிரிப்டுக்கே 2000, 5000, சில நேரம் 10,000 ரூபாய் கூட earn பண்ண முடியும். ஆனா இங்க தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஏஐ வந்தாச்சு, காப்பி பேஸ்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஏஐ ஒரு ஆயுதம், அதை யூஸ் பண்ற மூளை தான் ஆக்சுவல் பவர். சாணக்கியர் சொன்னாரு, ஆயுதத்தை விட அதை பயன்படுத்தும் அறிவுதான் ஆபத்தானது. அதனால 2026ல ஏஐ கண்டென்ட் கிரியேஷன் ஸ்கில் கோல்டு மாதிரி வேல்யூ ஆக போகுது. ஜாப் நம்பர் 2, ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல். சரி, இப்ப நீங்க நினைக்கலாம், எனக்கு கேமரா முன்னாடி பேச பயம், ஃபேஸ் காட்ட விருப்பம் இல்லை அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஃபேஸ் காட்டாமலேயே மாதத்துக்கு லட்சங்கள் ஏர்ன் பண்ற சேனல்ஸ் நிறைய இருக்கு. மோட்டிவேஷன், ஃபேக்ட்ஸ், ஃபைனான்ஸ், சைக்காலஜி, ரிலேஷன்ஷிப், ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரி நீஷ்ல சேனல்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது.
ஒரு மைக், சின்ன எடிட்டிங் ஸ்கில், அதுவே போதும். நீங்க பேசுற வாய்ஸ் இல்லனா கூட ஏஐ வாய்ஸ் இருக்கு. ஆனா கண்டென்ட் பவர்ஃபுல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு ஸ்ட்ராங் ஹுக், ஒரு எமோஷனல் ஸ்டோரி டெல்லிங், ஒரு கியூரியாசிட்டி, இந்த 3 இருந்தா ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் சில வீடியோஸ் 20 மினிட்ஸ் இருந்தாலும் ஃபுல்லா பார்க்கறாங்க. யூடியூப்ல மணி எப்படி வரும் தெரியுமா? ஆட்ஸ், ஸ்பான்சர்ஷிப், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கோர்சஸ், பிராண்ட் டீல்ஸ், இதெல்லாம் சேர்ந்து வரும். ஒரு சக்சஸ்ஃபுல் சேனல் ஒரு ஷாப் மாதிரி இல்ல, அது ஒரு மணி மஷின். நீங்க தூங்கினாலும் அது ஏர்ன் பண்ணும். ஆனா ஆரம்பத்துல வியூஸ் வரலன்னு நிறைய பேர் விட்டுறாங்க, அதுதான் மிஸ்டேக். ஒரு பேம்பூ ட்ரீ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் growth தெரியாது, ஆனா ரூட் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அது வேகமா மேல போகும். அதே மாதிரி தான் யூடியூப், கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஜாப் நம்பர் 3, ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர். இன்னைக்கு சோஷியல் மீடியா வேர்ல்டுல வீடியோ தான் கிங். ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ஆட்ஸ், பாட்காஸ்ட்ஸ், கோர்சஸ், எல்லாருக்கும் எடிட்டர் தேவை. ஆனா நல்ல எடிட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதனால ஸ்கில்ட் எடிட்டர்ஸ்க்கு கிரேசி டிமாண்ட். நீங்க கேப்கட், VN, பிரீமியர் ப்ரோ இந்த ஆப்ஸ்ல பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கூட ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல சினிமேட்டிக் எடிட், ஒரு வைரல் ரீல் ஸ்டைல், ஒரு இமோஷனல் பேக்ரவுண்ட் மியூசிக், இது ஆடியன்ஸ் மைண்ட்ல அடிக்ஷன் கிரியேட் பண்ணும். இன்னைக்கு ஒரு ரீல் எடிட்டுக்கு கூட 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிடைச்சா டாலர்ஸ்ல பேமெண்ட் வரும். ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எடிட்டிங்னா வெறும் கட்ஸ் போடுறது இல்ல, அது ஆடியன்ஸ் இமோஷன் கண்ட்ரோல் பண்ற ஆர்ட். எங்க லாஃப் பண்ண வைக்கணும், எங்க கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கணும், எங்க சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணணும், இத தெரிஞ்ச எடிட்டர் ஃபியூச்சர்ல ராஜா மாதிரி இருப்பான். ஜாப் நம்பர் 4, டிஜிட்டல் ப்ராடக்ட் பிசினஸ். இப்போ நான் சொல்ல போற இந்த ஜாப் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடியது. கவனமா கேளுங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன? ஒரு தடவை கிரியேட் பண்ற ப்ராடக்ட் மீண்டும் மீண்டும் செல் ஆகிறது. எக்ஸாம்பிள், இபுக், ஆன்லைன் கோர்ஸ், ப்ரீசெட், டெம்ப்ளேட்ஸ், கேன்வா டிசைன்ஸ், AI ப்ராம்ப்ட்ஸ், இதெல்லாம். இதுல பியூட்டி என்ன தெரியுமா? ஸ்டாக் வேண்டாம், ஷாப் வேண்டாம், டெலிவரி டென்ஷன் இல்ல. ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது இயர்ஸ்க்கு பிறகும் பாசிவ் இன்கம் கொடுக்கும். ஒருத்தர் ஒரே ஒரு கேன்வா டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி மாசத்துக்கு 3 லட்சம் ஏர்ன் பண்றாங்க. ஒருத்தர் தமிழ் மோட்டிவேஷன் இபுக் விற்று இன்கம் ஏர்ன் பண்றாங்க. நாலேஜ ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றவங்க தான் ஃபியூச்சர் பில்லியனர்ஸ். சாணக்கியர் சொன்னார், உழைப்பால் வரும் பணம் ஒரு நாள் தீரும், அறிவால் வரும் பணம் தொடர்ந்து வரும். இதுதான் அந்த கான்செப்ட். நீங்க ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருக்கா, அதை டிஜிட்டல் ப்ராடக்டா மாற்றுங்க. 2026ல இது பெரிய இண்டஸ்ட்ரி ஆக போகுது. ஜாப் நம்பர் 5, பர்சனல் பிராண்டிங் பிளஸ் அஃபிலியேட் எம்பையர். இப்போ கடைசி ஜாப், ஆனா பவர்ஃபுல்லான ஜாப், பர்சனல் பிராண்டிங். இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறவன் ஃபேமஸ் மட்டும் இல்ல, பவர்ஃபுல். ஒரு ஆடியன்ஸ் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ற ப்ராடக்ட் மக்கள் வாங்குவாங்க. அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஒரு ப்ராடக்ட் கம்பெனி உங்களுக்கு லிங்க் கொடுக்கும். அந்த லிங்க் வழியா யாராவது வாங்கினா கமிஷன் உங்களுக்கு வரும். ஆனா இத சீப்பா செய்யக்கூடாது, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். நீங்க டெய்லி வேல்யூவபிள் கண்டென்ட் கொடுக்கணும். ஒரு ஆடியன்ஸ் உங்களை நம்ப ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் மணி ஆட்டோமேட்டிக்கா வரும். இன்னைக்கு சில கிரியேட்டர்ஸ் ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில லட்சங்கள் ஏர்ன் பண்றாங்க. ஏன் தெரியுமா? மக்கள் அவர்களை நம்புறாங்க. அட்டென்ஷன் இஸ் தி நியூ கோல்ட். யாரு ஆடியன்ஸ் அட்டென்ஷன் கேப்சர் பண்றாங்களோ ஃபியூச்சர் அவர்களோடது. என் தோழா தோழிகளே, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஆனா நண்பர்களே, இந்த 5 ஜாப்ஸ் கேட்ட உடனே சூப்பர், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு மோட்டிவேஷன் வந்திருக்கும். ஆனா நாளைக்கு காலையில எழுந்த உடனே அதே பழைய வாழ்க்கை திரும்ப ஆரம்பிச்சிடும். இதுதான் டேஞ்சரஸ். நாலேஜ் மட்டும் லைஃபை சேஞ்ச் பண்ணாது, ஆக்ஷன் தான் சேஞ்ச் பண்ணும். இன்னைக்கு நீங்க ஸ்க்ரோல் பண்ற அந்த போன் உங்க வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியும். அதே போன் உங்களை மில்லியனர் ஆக்கவும் முடியும். அது நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தான் மேட்டர். 1 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கிறதுக்கு பதிலா 1 மணி நேரம் ஸ்கில் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல ஃப்ரீயா லேர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பிராக்டிஸ்.
அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி. இத மூணும் இருந்தா 2026 உங்க வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் ஆகும். சாணக்கியர் சொன்னாரு, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உன்னை வாய்ப்பாக மாற்றிக்கொள். இந்த உலகம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்காது, நீங்க தான் உங்க வேல்யூவை ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு ஜீரோவா இருக்கலாம், ஆனா தொடர்ந்து லேர்ன் பண்றவன் ஒரு நாள் ஹீரோவாக மாறுவான். அதனால என்னால முடியுமான்னு கேட்காதீங்க, எப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கேளுங்க. இந்த 5 ஆன்லைன் ஜாப்ஸ்ல உங்களுக்கு எந்த ஜாப் ரொம்ப பவர்ஃபுல்லா தோணுச்சு? ஏஐ கண்டென்ட் கிரியேஷனா, யூடியூபா, வீடியோ எடிட்டிங்கா, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸா, இல்ல பர்சனல் பிராண்டிங்கா? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம டெய்லி சக்சஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் மைண்ட் செட் கிடைக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் கனவு காணாதீங்க, கனவை துரத்துங்க.